உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி 63 படத்தை பற்றி அடிக்கடி பல ஸ்பெஷலான விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல கசிந்துட்டு இருக்கு. தற்போது இந்த படத்துல உள்ள விளையாட்டு போட்டியை பற்றி முக்கிய தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தில் தளபதி விஜய் விளையாட்டு பயிற்சியாளராக நடிக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். தற்போது சென்னையில் மிகப்பெரிய செட் அமைத்து அதில் கால்பந்து விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருக்கு. இது இந்திய அளவில் நடக்கும் போட்டியை போன்று செட் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் தமிழகத்தின் அணிக்கு பயிற்சி கொடுக்கும் வேடத்துல நடிக்கிற தளபதி விஜய் இந்த அணிக்கு கேப்டனாக இந்துஜா நடிக்கிறாங்க. இதற்கான சில பயிற்சிகளையும் அவர் எடுத்துட்டு இருக்காங்க. மெர்சல் படத்தை தொடர்ந்து மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை கொடுப்பதற்கு மிக கடினமாக உழைச்சிட்டு இருக்காரு அட்லி. இதற்காக பல உச்ச நட்சத்திரங்கள் இந்த படத்துல சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கதையிலும் காட்சிகளிலும் பல விஷயங்கள்ல சேர்த்திருக்காங்க. இந்த படத்தை அதிக பொருட்செலவுல ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் காட்சியில் 50 நாட்கள் ஷூட்டிங் நடக்கும் என தெரியுது. இந்த காட்சியில் தளபதி விஜய் மாசா என்ட்ரி தருவாராம். அந்த மைதானத்தில் அவர் வரும்போது மைக்கேல் என கத்துவார்கள் என தெரியுது. இந்த படத்தில் இவரது பெயர் மைக்கேல் என்று ஏற்கனவே வெளிவந்தது. அது மட்டும் இல்லாம இவர் விளையாட்டு வீரராக நடிச்சிருக்காரு. அவர்களுடைய அணிக்கு கேப்டனாக இருப்பார் என தெரியுது. இவர் மைதானத்திற்குள் வரும்போது கேப்டன் மைக்கேல் என்று அரங்கம் அதிரும் அளவிற்கு பெயர் சொல்வாங்களாம். முக்கியமாக தளபதி விஜய் தமிழ்நாடு மகளிர் கால்பந்து அணிக்கு பயிற்சியாளராக இருப்பார். தற்போது ஷூட்டிங்கில் முதல் போட்டிக்காக படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. இதில் தமிழக அணிக்கும் மணிப்பூர் அணிக்கும் இடையிலான போட்டி நடக்கும் என தெரியுது. இந்த போட்டியில் இந்திய அளவில் விளையாடி வருவாரு. இந்த போட்டி FIFA மற்றும் AIFA இணைந்து நடத்தும் மகளிருக்கான நேஷனல் லெவல் போட்டியாக தெரியுது. இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. தளபதி 63 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தளபதியின் பிறந்த நாளுக்கு வெளியாகும் என்று தெரிவிச்சிருக்காங்க. படத்தின் தலைப்பு என்னவாக இருக்கும் என்று இதுவரை யாருமே அறிவிக்கல.